சமீபத்தில பயங்கர வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்த அகோரி கலையரசன் அவர்கள திடீர்னு காணோம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப பயங்கரமா பரவிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரீசென்ட்டா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நெறைய சேனல்ஸ் அவர இன்டர்வியூ எடுத்தும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி போடும்போது நெறைய பேத்துக்கு அந்த இன்டர்வியூ ஆனது பாசிட்டிவாவும் இருந்தது. நெறைய பேத்துக்கு நெகட்டிவாவும் இருந்தது. நெறைய பேத்துக்கு ஒரு கலாய்க்கக்கூடிய ஒரு மெட்டீரியலாவும் அவர மாத்தி ப்ரொஜெக்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரியே அவருமே மண்ண பொண்ணாக்குறதும், நான் மிதப்பேன், நான் பறப்பேன் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ அவர பத்தின விஷயங்கள் காட்டுத்தீ மாரி இந்த ஒரு வாரம் ஃபுல்லா வைரலா பரவிட்டு இருக்கும்போது, அவருக்குன்னு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல இப்ப அவர காணோம் அப்படிங்கிற மாரியான விஷயம் தான் வெளியில வந்திருக்குது. அவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு கோயில்ல ஸ்டே பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த கோயில்ல இருந்து அவர அடிச்சு துரத்திட்டதாவும் சொல்லப்படுது. அவர் அந்த கோயில்ல இருந்து இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வெளியேத்துனதாவும் சொல்லப்படுது. பிளஸ் அவர பத்தின விஷயங்கள் வைரலா வெளியில வரும்போது, அவர் சுத்தி இருக்கிற மக்களுமே அகோரி எல்லாம் வேண்டாம், விட்டுடு கலை, உன் ஒய்ஃப் இருக்கா, உன் குழந்தைங்களுக்கு அத பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரியான விஷயங்களும் அவர சுத்தி நடந்துட்டு தான் இருந்தது. ஸோ இவ்ளோ பிரச்சனைகள் நடுவுல ஓடிட்டு இருந்த அவரு திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க செய்தி. சரி, அவர கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போதும் அவர் ஃபோனையும் எடுக்கவில்லை. ரீசென்ட்டா ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாரியும் வந்துருச்சு. ஸோ அந்த அகோரி கலையரசன் அவர்களுடைய ஃபேன்ஸா இருக்கிற குறிப்பிட்ட சில பேர் என்னவா சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க அவங்கள வெறுப்பேத்திட்டீங்க, அதனால அவர் மறைஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. குறிப்பா அவர் இன்டர்வியூல ஒரு சில விஷயங்கள பகிர்ந்திருந்தாரு. தான் ஒரு மாயாஜால உலகத்துல இருந்ததாகவும், அதுல எப்படி ஹாரி பாட்டர் படத்துலலாம் மந்திர தந்திரங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் அங்கேயும் இருக்குதுங்கிற மாரி விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை உண்மையாலுமே கலையரசன் அவர்கள் காணாம போயிருந்தாருன்னா, இல்ல அவருடைய ஏரியா சர்க்கிள்ல நீங்க இருந்தீங்க, அவர பார்த்திருக்கீங்க அப்படின்னா, அவர் உண்மையாலுமே அந்த இடத்துல இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க? அடிப்படையில என்ன? லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அக்கார்டிங் டு மீ. ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர், அவருக்கு அந்த உணர்வுகளே இல்ல. காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லிருக்கலாம். ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறார். திடீர்னு பார்த்தா நான் பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க. தன்னோட பார்ட்னர் அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, எப்படி வாழ முடியும்? நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பெற்றுட்டேன், நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது. நீ குழந்தைய பார்க்கணுமா, இங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கு, நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தர், அவர் அதை மறைச்சு இங்க கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு இவையெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். இதெல்லாம் என்ன இருக்கு, வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது உண்மை.